வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைய வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் நான் செய்த சிறு சேமிப்பு எவ்வளவு அப்படிங்கிறதான் பார்க்க போகிறீங்க. எப்போதுமே இந்த வீடியோ நான் ரெகுலராக போடுவேன். ஜூலை மாதம் நான் மணி சேவிங் சேலஞ்சில் நான் என்னென்ன மாதிரியான சிறு சேமிப்புகள் பண்ணுறனோ அது எவ்வளவு அப்படிங்கிறத பணமாக எண்ணி அதை வந்து கேஷ் ஆஃப் பண்ணுவேன். நீங்களும் போன மாதம் சிறு சேமிப்பு பண்ணிங்களா, மணி சேவிங்ஸ் சேலஞ்செலாம் ஃபாலோ பண்ணிங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு போடுறதுனால நம்ம எல்லாருமே சேர்ந்து சேமிக்கலாம். ஏன் அப்படின்னா எல்லாருமே நம்ம ஒரு விஷயம் சேர்ந்து செய்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் நான் இந்த வீடியோவை போடுறேன். நானும் இந்த சிறு சேமிப்பு கிட்டத்தட்ட 3 வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஒரு ஈவினிங் விலாக்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த கேஷ் ஆஃப் பண்ண அன்னைக்கு ஈவினிங் வந்து காலேஜ்லாம் முடிஞ்சு நான் ரிட்டர்ன் வந்துட்டுருக்கேன் வீட்டுக்கு. ஸோ அன்னையிலேருந்தே சரி விலாகாகவே லைட்டாக கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ஈவினிங் ரிட்டர்ன் விலாக்லேருந்து எடுத்துகிட்ருக்கேன். ஆக்சுவலாக அது வந்து ஃப்ரைடே வெள்ளிக்கிழமை ஈவினிங் தான் நினைக்கிறேன். நான் வந்து சம்பளம்லாம் எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு தான் வந்து இந்த கேஷ் ஆஃப் பண்ணேன். ஸோ வந்த உடனே காஃபியை குடிச்சிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிடணும். இன்றைக்கி ஸ்நாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் காலேஜ்லேருந்து வாங்கிட்டு வர சொன்னாங்க. காலேஜ் கேன்டீனில் இருந்த சிக்கன் ரோலும் வெஜ்ஜு சமோசாவும் தான். ஸோ எல்லாருக்குமே இஷ்டமாக சாப்பிட்டாங்க. ஆனால் கொஞ்சம் ஆறிடுச்சு, அதனால் கொஞ்சம் சூடாக இல்லை. ஆனாலுமே எங்கள் வீட்டில் எல்லாருமே வந்து ஸ்நாக்ஸ் ஆறி இருந்தால் இஷ்டமாக சாப்பிடுவோம். சூடாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. காஃபி சூடாக இருந்தாலே போதும். சாப்பிட்டுட்டு அன்றைக்கி என்னன்னு தெரியல, சரி டயர்டு. ஏன்னா 2 நாள் லீவு அப்படின்னு சொன்னாங்க. நான் அதனால் போய் நான் அப்படியே தூங்கிட்டேன். கிட்டத்தட்ட நான் வந்து குளிச்சுட்டு காஃபி ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு சரி மெதுவாக எடுத்து வச்சுக்கலாம், ஏன்னா கேஷ் ஆஃபும் பண்ணணும் வீடியோவும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளானில் இருந்ததுனால கொஞ்சம் நேரம் தூங்கிடலான்னு நினச்சிட்டு அப்படியே தூங்கிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 6 மணி வரைக்கும் தூங்கியிருக்கேன்னு நினைக்கிறேன். என்னாலே முடியல. நான் எந்திரிக்கிறப்ப மணி 6:05 பாருங்கள். எந்திரிச்சிட்டு தான் அதுக்கப்புறம் கேஷ் ஆஃப் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ எல்லா அமௌண்ட்டையுமே நான் எடுத்துகிட்டு அந்த டைரியில் சமப்படுத்தி வச்சுருந்தேன், உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் தான் கேஷ் ஆஃப் பண்ணேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மணி சேவிங்ஸ் சேலஞ்ச். அதில் அந்த சகப்புண்டியில் நான் சேர்க்குறது உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு செலவு பண்ணும்பொழுதும் ஒவ்வொரு தொகையை நான் எடுத்து வச்சுருப்பேன். ஒரு மாதத்துக்கு நான் 70 செலவு பண்ணுறேன்னா 70 தடவை 70 ஏதோ ஒரு அமௌண்ட்டாக அந்த போட்டிருப்பேன் இந்த உண்டியலில். ஒவ்வொரு செலவு செய்யும்பொழுதும் ஒரு தொகை, அவ்வளோதான். அது 10 ரூபா, 20 ரூபா, 100 ரூபா அந்த செலவுக்கு தகுந்த மாதிரி மாறும். நிறையா டைம் வந்து பார்த்திங்கன்னா சில்லறையாக எடுத்துருவேன். மோஸ்ட்லி வந்து 10 ரூபா, 20 ரூபா, மேக்ஸிமம் 50 ரூபா தான் போடுவேன். ரொம்ப ரேராக தான் 100 ரூபா வந்து விழும். இந்த சமயம் வந்து கொஞ்சம் நல்லாவே சேவிங்ஸ் பண்ணியிருந்தேன். மணி சேவிங்ஸ் சேலஞ்ச் வந்து விடாமல் பண்ணியிருந்தேன். மினிமம் ஒரு செலவுக்கு நான் 10 ரூபாயாவது போட்டுருவேன். அந்த மாதிரி தான். அது அப்புறம் நியூ சேவிங்ஸ் கரன்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது 20 ரூபா நோட்டு, 2 50 ரூபா நோட்டு, அப்புறம் ஒரு புது 100 ரூபா நோட்டு, 2 200 ரூபா நோட்டு. பாருங்கள், இதுவுமே நான் செலவு பண்ணுறப்ப கிடச்ச அமௌண்ட்டு தான். இதையுமே வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா செலவு பண்ணாமல் சேர்த்துருக்கேன். ஆனால் செலவு கணக்கில் எழுதியிருப்பேன். இந்த அமௌண்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு செலவு பண்ணும்பொழுது தான் புது நோட் வந்திருக்கும். அந்த புது நோட்டு இதில் வச்சுருப்பேன். அதை செலவு பண்ணாமல் கொஞ்சம் சிக்கனப்படுத்தி கொண்டு போயிருப்பேன். ஏன்னா புது நோட்டாக கிடைக்குது இல்லையா. அப்புறம் சில்லறை காசுகள் சேமிப்பு. இதை வந்து நீங்கள் ரெகுலராக உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு நாள் முடிவுலையும் கிடைக்கக்கூடிய சில்லறை காசுகளை இந்த மாதிரி 3-in-1 பாக்ஸில் சேமித்து வச்சுருந்தேன். இதை வந்து பார்த்திங்கன்னா நான் சில்லறை காசாக தனித்தனியாக சேர்க்குறதுனால 1 ரூபா, 2 ரூபா, 5 ரூபா சேர்க்குறதுனால தனித்தனி சாம்பிள் கவர் வச்சுருப்பேன். இந்த கவரில் இந்த 1 ரூபா காயின்ஸ், 2 ரூபா காயின்ஸ், 5 ரூபா காயின்ஸை பேக் பண்ணி கடையில் போய் கொடுத்துருன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு எண்ணுறது ஈஸியாக இருக்கும். நானும் வீட்டில் ஒரு தடவை எண்ணி எவ்வளோ ரூபாய் இருக்குது அப்படின்னு ரவுண்டாக தான் மோஸ்ட்லி எடுத்துகிட்டு போவேன். இருந்தாலும் அவங்களும் எண்ணுவாங்களா, அதுக்காக அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த தடவை 250 ரூபா சில்லறை காசு சேர்ந்துருந்துச்சு. இந்த காசை நான் எங்கே மாற்றினேன்னா, நான் ரெகுலராக வாங்கக்கூடிய பால் கடையில் தான், பால் பூத்தில் தான் வந்து மாற்றினேன். அவங்க சில்லறை தேவைப்படும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் மொத்தமாக இந்த 3 சிறு சேமிப்பு மூலமாக எனக்கு கிடச்ச அமௌண்ட் இது தான். ஒரு மாதம், அதாவது இந்த ஜூலை மாதத்துக்கான நான் சேர்த்த சிறு சேமிப்பு தொகை இவ்வளோ ரூபா. ஒரு புது 500 ரூபா சம்பள காசில் இருக்குது. அந்த 500 ரூபா இதில் வச்சுட்டு இதில் இருக்கக்கூடிய பழைய நோட்டுகள்லாம் மாற்றிடணும். பாருங்கள், இப்போ நான் எல்லாமே மாற்றிட்டு இப்போ உங்களுக்கு கேஷ் ஆஃப் பண்ணுறதுக்கு இப்போ தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன். 10 ரூபா, 20 ரூபா, 50 ரூபா, 100 ரூபா, 200 ரூபா, 500 ரூபாயை எடுத்து வச்சுருக்கேன். 500 ரூபா இதில் இல்லை, நான் கொஞ்சம் இதில் இருக்கக்கூடிய பழைய நோட்டுகள்லாம் மாற்றி சம்பள காசில் வந்து ஒரு புது 500 ரூபாயை வந்து இதில் மாற்றி வச்சுட்டேன். ஸோ இதுதான் இந்த மாதமும் நான் செய்த சிறு சேமிப்பு. இதை வந்து நான் இப்போ கேஷ் ஆஃப் பண்ண போகிறேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதத்தோட எண்டில் இந்த கேஷ் ஆஃப் பண்ணுற வேலை வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்குது. நான் ஒவ்வொரு வீடியோலையுமே நான் சொல்லியிருக்கேன். பாருங்கள், நம்ம ஒரு மாதம் கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சேமித்த அமௌண்ட்டு இவ்வளோ வந்திருக்கு. இது பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் மாதிரி இருக்கும். நான் எவ்வளோ இருக்குன்னு கூட நான் எண்ணலை.
ஏன் அப்படின்னா அந்த ஒரு வருஷம் கழிச்சு தான் நான் வந்து எண்ணுவேன். இப்போ பாருங்கள், இந்த ஒவ்வொரு அமௌண்ட்டும் இப்போ நமக்கு வந்து ஒரு ரூ. 1 நான் வந்து கேர்ஃபுல்லாக சேமிக்கணும். ரூ. 1 இருக்கட்டும், ரூ. 2 இருக்கட்டும், அதையும் சில்லறை காசுகளாக தனியாக வச்சுட்டு, அப்புறம் கிடைக்கக்கூடிய புது நோட்டுகளாக இருக்கட்டும், ஸ்பெண்ட் பண்ணுறப்போ ரூ. 1 அதை நீங்கள் வந்து ஒரு ஒழுக்கமாக செய்யணும். ஒரு ரெகுலாரிட்டி ஆக்கணும். ஒரு செலவு பண்ணிட்டேன்னா ஒரு ரூ. 5 போடு, ஒரு ரூ. 10 போடு. அப்போ தான் வந்து நம்மளால் அமௌண்ட் வந்து சேர்க்க முடியும். ஸோ இதில் ஏற்கனவே இருக்கக்கூடிய பணம்லாம் உங்களுக்கே தெரியும். ஜனவரிலேருந்து நான் சேர்த்த சிறு சேமிப்பு தொகை இதில் இருக்குது. இப்போ ரூ. 10 வந்து பார்த்திங்கன்னா ஜனவரிலேருந்து சேர்த்த ரூ. 10 இருக்கும். ரூ. 20 எல்லாமே. இந்த மாதிரி சிறு சேமிப்பு பண்ண தொகையை அழகாக இந்த இதில் கேஷ் ஸ்டஃப் பண்ணிடுவேன். இதில் வந்து மோஸ்ட்லி இல்லை 100% இந்த பவுச்லேருந்து நான் எந்த அமௌண்ட்டுமே செலவுக்குன்னு எடுக்க மாட்டேன். என்ன கஷ்டம் வந்தாலும் இதை மறந்துடுவேன். எப்போ இதுலேருந்து நான் பணம் எடுப்பேன்னா, சில்லறை தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ரூ. 500 இருக்குது, அவசரமாக சில்லறை தேவைப்படுதுன்னா, இப்போ ரூ. 100 எடுத்துகிட்டு ரூ. 500 வச்சுருவேன். நீங்கள் பழைய கேஷ் ஸ்டஃபிங் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா பெருசாக ரூ. 500 இருக்காது. இப்போ இருக்கும். காரணம் இடையில நான் சில்லறை மாற்றி எடுத்துக்கிறது. சில்லறை தேவைப்படும் பொழுது. மற்றபடி இதுலேருந்து எடுத்து நான் கண்டிப்பாக என்ன செய்ய மாட்டேன்னா, செலவு பண்ண மாட்டேன். போன வருஷம் வந்து நான் இதே மாதிரி 1 இயர் கஷ்டப்பட்டு சேர்த்த அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரூ. 6600 போன வருஷம் நான் சேமித்தேன். ஸோ இந்த வருஷம் எப்படின்னு பார்ப்போம். பாருங்கள், ரூ. 20 நோட்டே இல்லை. ஏன் அப்படின்னா, சில்லறை எடுத்துக்கிட்டேன். ரூ. 20 நிறைய சில்லறை தேவைப்பட்டதுனால முழு நோட்டாக இப்போ ரூ. 100 வச்சுட்டு 10 ரூ. 20 எடுத்திருப்பேன் ரூ. 200. ஸோ அந்த மாதிரி சில்லறை காசுகள் நோட்டு கரன்சி சில்லறை தேவைப்படும் பொழுது அதை எடுத்துக்கிறது உண்டு. அதனால் இப்போ ரூ. 20 வந்து இதில் இருந்திருக்கு. அதனால் பழைய கேஷ் ஸ்டஃபிங்லாம் இருந்திருக்கும். இந்த மாதிரி இன்னொன்று கலராக சேர்க்கறதுனால அதை கலர்ஃபுல் சேவிங்ஸ்னுமே நான் நினச்சிப்பேன். ஸோ இது செய்கிறப்பே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஏதோ சிறுக சேமிக்கிறது, ஒரு வருஷம் கழிச்சு எவ்வளோ அமௌண்ட் வரும், 10,000 வருமா, 8,000 வருமானு ஒரு எக்ஸைட்டிங் இருக்கும். போன தடவை எவ்வளோ சேர்த்தோமோ அதை விட கூட சேர்த்துறணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அட்லீஸ்ட் நம்ம இதில் போடுறதுக்கு நம்ம கையில் பணம் இருக்கணும், ஒரு சிறு சேமிப்பு நம்ம செஞ்சுருக்கணும் அப்படின்னு நம்ம மைண்டில் இந்த நினைவு இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா நம்ம செலவு வந்து கண்ட்ரோலாக செய்வோம். தேவையில்லாத செலவுகளை செய்ய மாட்டோம். சிறு சேமிப்பு வந்து பார்த்திங்கன்னா சிறு துளி பெருவளம். அது நமக்கு எப்படி செய்கிறதுனே தெரியாது. ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறப்ப சும்மா ஒரு அலட்சியமாக ஆரம்பிப்போம். அது நாள் ஆக ஜனவரி மாதம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூ. 10 கொஞ்சம் இருக்கும், ரூ. 20 கொஞ்சம் இருக்கும், ரூ. 100 இருக்கும், ரூ. 200 500 இல்லவே இல்லை. ஆனால் இப்போ பாருங்கள், 7 மாதம் ஓடிடுச்சு, ரூ. 100 பார்த்திங்கன்னா நிறையா சேர்ந்துருச்சு. ஸோ எதுக்குமே கொஞ்சம் டைம் எடுக்கும். கொஞ்சம் டைம் நம்ம கொடுக்கணும். சேமிப்பாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே நம்ம லைஃப்பில் கொஞ்சம் டைம் கொடுத்து அதை கன்சிஸ்டண்ட்டாக செய்யணும். 1 மாதம் செஞ்சுட்டு 1 மாதம் நம்ம விட்டுறக்கூடாது. இதுதான் வந்து சிறு சேமிப்பில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். இன்னொன்று பொறுமை தேவை. நம்ம ஒரு சிறு சேமிப்பு பண்ணும்போது அது பெருந்தொகையாக எப்போ மாறும்னா கொஞ்சம் நாள் ஆகும். நம்ம ஒரு 2 நாள் 3 நாள் செஞ்சுட்டு ஆமாம் இதை வச்சு என்ன பண்ணுறதுன்னு நம்ம கண்டிப்பாக நம்ம மைண்டு சொல்லும். அதை நம்ம கேட்கவே கூடாது. இல்லை, இந்த சிறு தொகையும் ஒரு நாள் பெருந்தொகையாக மாறும். ஏதோ ஒரு விஷயத்துக்கு நமக்கு கை கொடுக்கும். அதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ், இதை சேர்த்து வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, என்ஜாயே பண்ண தெரியல உங்கள் லைஃப்பில் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸை சொல்லலாம், நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அதுதான். நான் என்ஜாய் பண்ணாமலாம் இல்லை. நான் என்ஜாய் பண்ணணுன்னா எனக்கு அமௌண்ட்டு தேவை. இப்போ நான் இதில் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10,000 சேருதுன்னு வச்சுக்கோங்களேன். டிசம்பரில் நான் நினச்சா ஒரு ட்ரிப்பு கூட போகலாம். இல்லை ஏதோ எனக்கு தேவைப்படுறத வாங்கலாம். நான் சந்தோஷமாக இருக்கலாம். இதுக்காக நான் போய் கடன் வாங்கிட்டு இருக்க முடியாது. அதனால் ஏதோ ஒரு பர்பஸ்க்கு சேர்க்கணும். நம்மக்கிட்ட கையில் சேமிப்புன்னு ஒன்று இருந்தால் தானே அந்த செலவுன்னு பண்ண முடியும். நான் வந்து வரதெல்லாம் நான் செலவு பண்ணிட்டேன் அப்படின்னா நம்ம எனக்குன்னு லைஃப்பில் என்ஜாய் பண்ணுறதுக்கு அமௌண்ட்டே இருக்காது. யாருமே தரமாட்டாங்க. இது யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. வரதெல்லாம் செலவு பண்ணணும், சம்பாதிக்கிறதே செலவு பண்ணுறதுக்கு தான் நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனாலுமே கொஞ்சம் சேமிப்பும் இருக்கணும். எல்லாத்தையுமே ஒரே மாதிரி நம்ம செலவு பண்ணிடக்கூடாது. சில சமயம் நம்ம ஒழுக்கமாக சேர்க்கணும். சில விஷயங்களை வந்து என்ஜாய் பண்ணுறது தப்பு கிடையாது. இப்போ வந்து மாதம் ஒரு டூர் அடிக்க முடியுமா? வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நம்மளால் டூர் போக முடியும். அதே மாதிரி டெய்லி ஹோட்டலில் வாங்கி சாப்பிட முடியுமா? முடியாது. ஒரு நாள் ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டா அடுத்த ஒரு 30 நாளைக்கு நம்ம கண்ட்ரோலாக ஒழுக்கமாக இருக்கணும். ஸோ அதுதான் சம்பாதிக்கிறதை என்ஜாய் பண்ணுறதுக்காகன்னு சொல்லிட்டு நம்ம ஹோட்டல்லே டெய்லி வாங்கி சாப்பிட்டோன்னா ஹெல்த் இருக்காது, மற்ற செலவுகளுக்கு பணம் இருக்காது. ஸோ இதுதான் ஒரு சின்ன விஷயந்தான். ஸோ இந்த வீடியோவை நான் இங்கே முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் சேமிப்பை முடிச்சிட்டிங்கனாலுமே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.